أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. நான் உயிருடன் வாழும் காலமெல்லாம் தொழ வேண்டும் என்றும் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் எனக்கு கட்டளையிட்டுள்ளார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியம் சூராவின் 31வது வசனமாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேச முடியாத குழந்தை பருவத்தில் பேசிய விஷயங்களில் ஒன்று என்னவென்றால், நான் இந்த உலகில் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் என்னுடைய இறைவன் எனக்கு கட்டளையிட்டுள்ளார் என்பதால். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை நெருக்கம் தருகின்ற, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத் தருகின்ற இபாதத் என்ற பல வணக்கங்கள் இருந்த போதிலும் அல்லாஹ் தஆலா இங்கே 2 விஷயங்களை மிக முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று தொழுகை, மற்றொன்று ஜகாத். வஅவ்சாரி பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்றும் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் எனக்கு அவர் கட்டளையிட்டுள்ளார் என்று இந்த 2 விஷயங்களை குறிப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அந்த 2ம் மிக முக்கியமான மிக அடிப்படையான விஷயங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இங்கே உணர்த்துகிறார். அதிலும் குறிப்பாக தொழுகை. எல்லா நபிமார்களுடைய காலத்திலும் அந்த தொழுகை என்ற வணக்கம் இருந்திருக்கின்றது. தொழுகை அவர்களுக்கு கடமையாக ஒரு ஷரியத்தின் சட்டமாகவே இருந்திருக்கின்றது. தொழுகை பற்றி சொல்லாத நபியும் கிடையாது, தொழுகை இல்லாத தீனும் கிடையாது. எந்த நபியும் தீனாக இருந்தாலும் அதில் தொழுகை நிச்சயமாக உண்டு. ஆகவே எல்லா நபியும் தொழுகையை பற்றி கூறியிருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அருமையான துஆக்களில் ஒன்று, இப்ராஹிம் என்ற சூராவிலேயே அந்த துஆ இடம்பெறுகிறது. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. என் இறைவனே, என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கி வைப்பாயாக. மேலும் எங்கள் இறைவனே, எனது துஆவை நீ கபூல் செய்வாயாக என்ற இந்த அருமையான துஆவின் வரிகளை பார்க்கும் பொழுது, நான் ஒரு மனிதன் என்றால் மூமினாக இருக்க வேண்டும், நான் ஒரு மூமின் என்றால் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும், நான் ஒரு குடும்பஸ்தர் என்றால் அந்த குடும்பத்தில் நானும் என் சந்ததிகளும் என் குடும்பத்தார்களும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தொழுகை இல்லாத குடும்பமாக என் குடும்பம் இருக்கக்கூடாது, தொழுகை இல்லாத ஒரு மூமினாக நான் இருக்கக்கூடாது, ஈமான் இல்லாத ஒரு மனிதனாக நான் இருக்கக்கூடாது என்ற அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கிய மிகவும் சிந்தனைக்குரிய ஒரு வாசகம். அதை என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கி வைப்பாயா. இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவை பார்க்கும் பொழுது அவர்கள் தீனிலும் அவர்கள் காலத்திலும் அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர முடிகின்றது. அதிலும் அவர்கள் பயன்படுத்திய அந்த வார்த்தை முகீமஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்திய அந்த பதம் இருக்கிறது, இகாமத்து ஸலாத் என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. வஅவ்ஹைனா இலைக்கும் ஃபஅலல் கைராத் இகாமஸ் ஸலாத்தி வ ஈதாஇ ஸக்கா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சந்ததிகளுக்கு நான் கட்டளை
ஒரு தொழுகைக்குள்ளே 5 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். பர்ல் இருக்க வேண்டும், வாஜிப் இருக்க வேண்டும், சுன்னத் இருக்க வேண்டும், முஸ்தஹப் விரும்பத்தக்க விஷயங்கள் இருக்க வேண்டும், ஆதாபுகள் ஒழுக்க பண்புகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த எல்லா விஷயங்களையும், இந்த 5 விஷயங்களையும் பேணி ஒரு தொழுகையை நிலைநாட்டுகின்ற பொழுதுதான் அந்த தொழுகை ஒரு நிறைவான தொழுகையாக ஆகும். எனவே தொழக்கூடியவர்கள் எல்லாவற்றையும் பேணி தொழ வேண்டும். ஏதோ பல்லை நிறைவேற்றுவதற்காக வாழ்வு ஆபத்து சொன்னதற்கு பிறகு அந்த பல்லை மட்டும் அவசரமாக அதனுடைய சுண்ணத்துகள் பின்பற்றப்படாமல், ஆதாபுகள் பின்பற்றப்படாமல் சலாம் கொடுத்துவிட்டு சிதறடித்து ஓடுவது என்பது தொழுகையை நிலைநாட்டுவது அல்ல. அதனால்தான் ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சொல்வார்கள், லா துக்பலு ஸலாத்துன் பி கைரி தஹூரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், சுத்தம் இல்லாமல் எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. சுத்தம் என்றால் ஒழு இருந்தால்தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஒழு இல்லாத எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இது அந்த ஹதீஸினுடைய வெளிப்படையான ஒரு கருத்து. அதே போன்று இன்னொரு ஹதீஸில் நபி அவர்கள் சொன்னார்கள், கரண்டை பொழிக்கு கீழே ஆடை இறங்கியிருந்தால் அவர் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படார். லா துக்பலு ஸலாத்த மன் அஸ்ஃபல இஸார். தன்னுடைய கைலியை கரண்டைக்கு கீழே இறக்கி உடுத்துவார் என்றால் அவர் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு பருவப்பெண் தன் வீட்டில் தொழுகின்ற பொழுது, பருவப்பெண் தன் வீட்டில் தொழுகின்ற பொழுது, வார்த்தை நபி வீட்டில் தொழுகின்ற பொழுது, ஸலாத்த ஆயிலி பி கைரி ஹிமாரி, சால் முக்காடு இல்லாமல் ஒரு பருவப்பெண் தொழுகின்ற பொழுது அவள் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. மது அருந்தியவனுடைய தொழுகை 40 நாட்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஜோசியக்காரன் குறிகாரனிடத்திலே சென்று அவன் சொல்வதை கேட்கின்ற அந்த மனிதனுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று, சிலருடைய தொழுகை ஏற்கப்படாது என்று வருகின்றன. ஒரு பருவப்பெண் தன் வீட்டில் தொழுகின்ற பொழுது பொதுவாக பெண்கள் அறிகின்ற அந்த கமீஸ், ஆட்களுடைய கமீஸ் என்பது சட்டை என்று சொல்கிறோம். நாம் அறிகின்ற இந்த நடைமுறை ஆடை சட்டை கிடையாது, கமீஸ் கிடையாது. இதை எதில் சேர்த்து தெரியாது. இந்த சட்டையினுடைய அளவு பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்துகிட்டே வரும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால சட்டையினுடைய அளவு தொட வரைக்கும் முட்டுக்கால தொடர அளவுக்கு நீளமா இருக்கும். இப்ப இன்னைக்கு அது நம்முடைய தொடையிலிருந்து உயர்ந்து உயர்ந்து அப்படியே இடுப்புக்கு வந்துருச்சு. அதனால இதை எதுல சேர்க்கிறது என்பது தெரியாது. பேருதலாக தொழ வேண்டும் என்று நினைப்பவர்கள் தொழுகைக்கு வரும் பொழுது இது போன்ற ஆடை அணிவது விஷயத்தில் சற்று கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்வதை தவிர என்னால் வேறு எதுவும் செய்ய இல்லை. நாம் சரிவாவுக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய பிற்பாகங்கள் மறைக்கப்படுவது, நல்ல மறைவை ஏற்படுத்துவது மிக சிறப்பாக. அதுக்கு சட்டம் கொஞ்சம் நீளமா இருக்கும். அதை விட ஜிப்பா அணிந்திருந்தோம் என்றால் அது பாதுகாப்பானது. அரபுகள் அணிகின்றார்களே கழுத்து முதல் கரண்டை வரை, அதான் கமீஸ். உண்மையான கமீஸ் அதுதான். அது என்பது மிக பேருதலானது. ஒரு தொழுகையாகிய அதை அணிந்து கொண்டு தொழுவது என்பது மிக்க பேருதலானது. அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆடைகளிலேயே மிக பிரியமானது அஹப்பு சியாபி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் கமீஸ். நபி அவர்கள் பல்வேறு வகையான ஆடை அணிந்திருக்கிறார்கள். அதில் மிக பிரியமான வகை என்பது கமீஸ் என்றார். அதற்கு காரணம் சொல்லும்போது நபி அவர்களே சொன்னார்கள், ஒரு ஆணின் மறைவை இது மிக அதிகம் தரக்கூடியது. அவுரத்துகள் வெளிப்படாமல், மறைக்க வேண்டிய பகுதிகள் வெளிப்படாமல் மறைக்கக்கூடிய தகுதிகள் இருக்கிறது என்றார். அதே உயரம் கழுத்தில் இருந்து கரண்டைக்கால் வரை ஆண்களுக்கு
காலை விட கீழே இறங்கி தலையில் படுகின்ற அளவு இருப்பது பெண்களுக்கு. அதுவும் அதே உயரம் தான், அதை விட உயரம் கூட. ஆனா அதற்கு பெயர் திரவுன் என்று சொல்லப்படும். ஹதீஸிலே திரவுன் என்ற வார்த்தை வருகிறது. ஆண்களுடைய அந்த கமீசுடைய அளவை விட இன்னும் இறக்கமாக இருக்க வேண்டும். அவர்கள் நடந்து செல்லும் பொழுது அவர்களுடைய கால் பாதங்கள் வெளியில் தெரியாத அளவிற்கு அந்த கமீஸ், அந்த ஆடை அவர்களை மறைக்க வேண்டும். இது பெண்கள் அணிகின்ற ஆடை. ஆனா இன்றைக்கு பெண்களுடைய அந்த ஜாக்கெட் என்பதை ஆண்களுடைய சட்டையை விட அருவருப்பானது என்ற இடத்திற்கு வந்து விடுகின்றன. வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் அந்த தினமும் என்ற அந்த பெண்ணுடைய அந்த சட்டையை அணிந்து கால்கள் எல்லாம் மறைக்கின்ற அளவிற்கு கை முழுக்கைதான். பெண்களுடைய அந்த சட்டை அதனுடைய கையும் கைகளை முழுமையாக மறைக்கின்ற அளவுக்கு இருக்கும். அரபு நாட்டுக்கு நீங்க ஹஜ் உம்ராவுக்கு போயிருக்கும் போது பார்க்கலாம், பெண்களுடைய அந்த ஆடைகள் எவ்வளவு நீளமாக கை நீளம் இருக்கும் என்று தெரியும். அப்படி முழுமையாக மறைக்கின்ற ஒரு நீள சட்டையை அணிந்து ஒரு பெண் தன் வீட்டில் இருக்கும் பொழுது தொழுத போதிலும் அதற்கும் மேலாக அந்த பெண் ஒரு முக்காடை அணிந்து தன் மார்புகளை முழுமையாக, தன்னுடைய உடலில் மேல் பாகங்களை முழுமையாக மறைப்பதற்கான அந்த முக்காடு அணிந்து தொழுவது அது பேருதலானது, விரும்பத்தக்கது. அப்படி இல்லாமல் ஒரு பெண் சொல்லுதால் நம்ம வீட்டில் தொழுகிறவன் யார் இருக்கார் என்று அந்த தாவணி இல்லாமல், அவள் சால் இல்லாமல் தொழுகின்ற பொழுது அவள் தொழுகை ஏற்கப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த இடத்துல ஏற்கப்படாது என்ற அந்த வார்த்தையுடைய கருத்து என்ன? இரண்டையும் அறிஞர்கள் பிரித்து பார்க்கிறார். ஒழுங்கு இல்லாமல் ஒருவர் தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்கப்படாது என்பதற்கும், இதுபோன்ற நிலையில் கரத்தை பொழியை விட ஆண்கள் கையை கீழ் இறங்கி அணிந்து தொழுதால், தாவணி இல்லாமல் ஒரு பெண் வீட்டில் தொழுதால், மது அருமை நிலையில் ஒரு ஆண் தொழுதால், ஜோசியக்காரர்கள் செல்லக்கூடிய ஒருவன் தொழுதால் ஏற்கப்படாது என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஒழு இல்லாமல் தொழுகின்ற பொழுது அது தொழுகையே கிடையாது. தொழுகை கிடையாது. அதை ருக்கு, சஜிதா, கிராத்து, அத்தஹியாத்து, சலாம் எல்லாம் இருந்தாலுமே அது தொழுகை கிடையாது. எனவே அந்த தொழுகை ஏற்கப்படாது என்பது கபூலு இசாபா, அறவே அது தொழுகை இல்லை என்ற இடத்திற்கு வந்துவிடும். ஆனால் இந்த நபர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தொழுகை ஏற்கப்படாது என்பது தொழுகை நிறைவேறிவிடும். ஆனால் அல்லாஹ்வுடைய கூலியை பெற்று தருகின்ற அளவிற்கு தகுதி உள்ள தொழுகையாக இருக்கார். தொழுகைதான், ஆனால் அல்லாஹ்வுடைய அருளை கூலியை பெற்று தருகின்ற தகுதி உள்ள தொழுகையாக இருக்கார். அவருடைய கனவை நிறைவேறிவிடும். ஆனால் அதற்கு அல்லாஹ் எந்த கூலியை நிர்ணயித்தானோ அந்த கூலியை பெற்று தருகின்ற தகுதி உள்ள தொழுகையாக இருக்கார். இதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் இந்த இகாமத்து ஸலாவை பார்த்தோம் என்றால், ஒரு தொழுகையில் அதனுடைய பர்லுகள், அதனுடைய வாஜிபுகள், அதனுடைய சுன்னத்துகள், அதனுடைய முஸ்தஹபுகள், அதனுடைய ஆதாபுகள் இதையெல்லாம் பேணப்படாமல் தொழுதால் தொழுகை நிறைவேறிவிடும். ஆனா அது அல்லாஹ்வுடைய அருளை பெற்று தருகின்ற தகுதியுள்ள தொழுகையாக நிறைவேறும். அதனால்தான் சிலருடைய தொழுகை பழைய துணியை சுருட்டி தூக்கி எரியப்படுவது போல அவர் தொழுகை அவருடைய மூச்சிலேயே, முகத்திலேயே தூக்கி எரியப்பட்டு விடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் நம் தொழுகை உண்மையான தொழுகையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்த அந்த வார்த்தை பதம் தான் ரப்பி அல்லி முகீமஸ் ஸலாத்தி வ மின் துர்ரியதி, என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்கி வைப்பாயாக. ஏனென்றால் தொழுகையினுடைய அத்தனை விஷயங்களும் அங்கே முழுமையாக பின்பற்றப்படுகின்ற பொழுது அந்த தொழுகை அல்லாஹ்விடத்திலே அவன் அருளை, அவன் ரஹ்மத்தை பெற்றுத் தருகின்ற தொழுகையாக இருப்பதை போல நம்முடைய ஆபத்துக்களிலே நமக்கு உதவுகின்ற தொழுகையாகவும் அதாகும். துன்பங்களிலே, கஷ்டங்களிலே, ஆபத்துகளிலே கைகொடுக்கும் தொழுகையாக மாறும். எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மனைவி சாரா அம்மையாரோடு ஒரு பயணம் மேற்கொள்கின்ற பொழுது அந்த பகுதியினுடைய அரசர், எந்த ஒரு மனிதன் தன் மனைவியோடு வந்தாலும் அந்த மனைவியை அபகரிக்கின்ற குணம் கொண்டவராக இருந்தார். அந்த வகையில் சாரா அம்மையார் அந்த அரசனுடைய அவைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்பு நெறி ஒழுக்கம் நிறைந்த தன் மனைவி எந்த வகையிலும் குறைபட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்விடம் கையெழுந்ததற்காக அவர்கள் நாடினார்கள், துவா செய்ய ஆசைப்பட்டார்கள். ஆனால் துவாவையே தொழுகையாக ஆக்கிவிட்டார். கையெழுந்து துவா செய்வதற்கு பதிலாக அந்த துவாவை அவர்கள் தொழுகையாக மாற்றினார்கள். அதாவது தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத் தருகின்ற, உதவியை பெற்றுத் தருகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு சாதனம். பொறுமை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறாரே. எனவே அவர்கள் துவாவை விட தொழுகைக்குள்ளே வந்து அல்லாஹ்வின் உதவியை பெறலாம் என்று தொழுகையில் தான் இருந்தார்கள். சலாமத்தாக திரும்பி வருகின்ற வரை அவர்கள் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள் என்று புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் தொழுகை முக்கியமான ஒன்றாக இருந்தது. அந்த தொழுகை அவர்கள் எடுத்துச் சொன்னார். அவர்களது மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் இதே மரியம் சூராவிலே சொல்கிறார். பின்னால் வருகின்றது, வகால யஅமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸக்கா. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தன் குடும்பத்தார்களுக்கு தொழுகை கொண்டும் ஜகாத்தை கொண்டும் ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது அந்த அருமையான பண்புகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது தொழுகையை தன் குடும்பத்தார்களுக்கு ஏவினார்கள் என்று வருகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறார். அவர்கள் சமூகத்தார்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்கு தோதுவாக வரியாலு குய்யுத்தக்கும் கிபிலத்தன் வஅகீமுஸ் ஸலாத் வபஷ்ஷிரில் முஃமினீன். உங்கள் வீடுகளை நீங்கள் கிபிலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதாவது உங்கள் வீட்டில் ஒரு பகுதி தொழுமிடமாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டார் என்று யூனுஸ் சூரா நமக்கு எடுத்துக் கூறுகின்றது. நபி ஸக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய துஆவை கபூல் செய்தார். அதற்கான அறிவிப்பை அவர்களுக்கு தரும் பொழுது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் என்று ஆல இம்ரான் சூரா சொல்கிறது. ஃபனாததுல் மலாயிகா வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். மிஹ்ராபிலே பள்ளிவாசலின் உள்ள அறையிலே அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் அந்த நிலையில் மலக்குமார்கள் அழைத்து சொன்னார்கள், அன்னல்லாஹை பஷ்ஷிருக்க பி யஹ்யா. அல்லாஹ் உங்களுக்கு யஹ்யா என்ற அந்த குழந்தையை சுபச்செய்தியாக தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு அந்த துஆ கபூல் ஆகுவதற்காக அவர்கள் தொழுகைக்குள்ளே இருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இப்படி அருள்மறையில் பல நபிமார்களை பற்றிய செய்திகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களுக்கும் தொழுகைக்குமான ஆழமான தொடர்பை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நாம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணம் மேற்கொள்கின்ற பொழுது அல்லாஹ் நாடியிருந்தா டைம்ல வேஸ்ட் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில, ஏன்னா டைம் ரொம்ப முக்கியம். டைம் இஸ் கோல்டுங்கிறாங்க. டைத்தை வீணாக்காம இருக்கிறதை காட்டி நேர மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து அல்லாஹ் தஆலா வானத்தை நோக்கி அழைத்து சென்றிருக்கலாம். ஆனா நேரடியாக அல்லாஹ் அப்படி செய்யாமல் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செல்கிறார். அங்கிருந்துதான் அவர்கள் மேராஜ் என்ற விண்வெளி பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். இதுல மஸ்ஜிதுல் ஹராம் என்ற மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்ற பைத்துல் முகத்தஸுக்கு செல்லக்கூடிய பயணம் முக்கியமானதா, அல்லது பைத்துல் முகத்தஸில் இருந்து வானத்தை நோக்கிய பயணம் முக்கியமானதா? இந்த ரெண்டு கட்டமாக இந்த பயணத்துல எது முக்கியமானது? எது மிக முக்கியமானது? வானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த மேராஜ், விண்ணோக்கி உயர்கின்ற அந்த பயணம் தான் முக்கியமானது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? பைத்துல் முகத்தஸ் வரை செல்வதை தான் குர்ஆனில் சொல்கிறார். மற்றதே நபி அவர்கள் ஹதீஸில் சொல்கிறார்கள். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு. தன்னுடைய பிரியமான அடியார் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஸ்ஜிதுல் ஹராம் என்ற மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்ற பைத்துல் முகத்தஸிற்கு அவர் இரவில் அழைத்து சென்றார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்லி இருக்கிறார்.
எது ஆகமிக சிறப்பானதோ அதை சொல்லல. அதை சொல்லவில்லை குரானில் என்பதற்காக அது இல்லை என்பது பொருள் அல்ல. சில மூடர்கள் அந்த விண்வெளி பயணத்தையும் மறுக்கிறார்கள். எனவே நம்முடைய அகீதா என்ன சொல்லுகிறது என்றால், அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா என்ன சொல்லுகிறது என்றால், விண்வெளிக்கு உயர்ந்த அந்த விண்வெளி பயணத்தை மறுக்கின்றவர் வழிகெட்டவர் ஆவார். அதெல்லாம் இல்லை என்பதாக மறுக்கின்றவர் வழிகெட்டவர். ஆனால் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பயணத்தை மறுப்பவர் காஃபிர் ஆகிவிடுவார். இவர் வழிகெட்டவன், அவர் காஃபிர். ஏனென்றால் அது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் சொல்லப்பட்ட ஒன்றை மறுக்கின்றவர் காஃபிர் ஆகுவார். ஹதீஸிலே சொல்லப்பட்ட ஒன்றை மறுக்கின்றவர் வழிகெட்டவர், பின்பற்ற தகுதியற்றவர். அவரே வழிகெட்டவர், அவர் பின்னால நாம போகக்கூடாது. நம்முடைய அகீதா நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. விஷயம் என்னன்னா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பயணத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறாரே, அதை விட மிக சிறப்பானது விண்ணோக்கிய பயணம். ஏன்னா அந்த பயணத்துலதான் 7 வானங்களை கடந்தார்கள், நபிமார்களை சந்தித்தார்கள், சிதறத்தில் முத்தாவை கடந்தார்கள், அல்லாஹ்வையே சந்தித்தார்கள். அது குர்ஆனில் இல்லை, ஆனால் ஹதீஸுகளிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த பயணத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று அதுக்குள்ளே இருக்கு. அது என்ன தெரியுமா? எல்லா நபிமார்களுமே மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வந்து விட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு அத்தனை நபிமார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாமாக முன்னிறுத்தி அவர்களுக்கு பின்னால் முக்ததியாக கொள்கிறார்கள். இந்த சம்பவம் நடக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் தலைவர். இந்த உலகத்திலேயும் நபிமார்களுக்கு தலைவர் தான், நாளை மறுமையிலும் நபிமார்களுக்கு தலைவர் தான். நாளை மறுமையில நபிமார்களுக்கு அவர்கள் தலைவர் தான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவர்கள் கையில் இமாமுல் ஹம்த் என்ற புகழ் கொடி இருக்கும். அந்த கொடியை தாங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் செல்லும் பொழுது அவர்களுக்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து அத்தனை நபிமார்களும் அணிவகுத்து வருவார்கள். லிவாவுல் ஹம்தி பியதி யௌமல் கியாமா ஃபஆரவு ஃபமன் சிவாவு தர்தலிவாயி லா ஃபக்ர என்று நபி அவர்கள் சொன்னார். புகழ் கொடியின் கையில் இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்ட அத்தனை நபிமார்களும் எனக்கு பின்னால் வருவார்கள் என்று நாளை மறுமையில நபி அவர்கள் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருந்து வழிநடத்துவார்கள் என்று வருகின்றதை அது இந்த ஹதீஸினுடைய. அதே போன்று உலகத்திலும் நபிமார்களுக்கு அவர்கள் தலைவர் செய்யுதுல் அம்பியா. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் எல்லா நபிமார்களையும் வர வைத்து அவர்களை பின்னால் நிறுத்தி நபி அவர்கள் முன்னால் நின்று 2 ரக்காத்துகள் இமாமாக தொழ வைத்தார்கள் என்ற அந்த வரலாற்று செய்தி. அந்த சம்பவத்திற்காகத்தான் அல்லாஹ் நபி அவர்களை அங்கே அழைத்து செல்கிறார். அந்த சம்பவம் மிக முக்கியமானது. அதனால் அல்லாஹ் அதை அருள்வரையிலே சொல்லி காட்டுகிறார். எனவேதான் பதுவல் அமாலி என்று சொல்லக்கூடிய நம்முடைய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவுடைய கிதாபிலே ஒரு வரி வருகின்றது. இந்த விஷயத்தை தாங்கிய வரியாக இமாமுல் அம்பியாயி பிலக்திலாஃபி வ தாபில் அஸ்பியாயி பிலக்திலாலி, பரிசுத்தவான்களுடைய கிரீடமாக நபி அவர்கள் இருக்கிறார்கள். இதில் எந்த சந்தேகம் கிடையாது. நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக இருக்கிறார்கள். இதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. பைத்துல் முகத்தஸிலே நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுகின்ற வகையில் அந்த அறிஞர் பயன்படுத்திய வார்த்தை பதம் தான் இமாமுல் அம்பியா, சையதுல் அம்பியா என்று சொல்லியிருக்கிறார். நபிமார்களுக்கு தலைவர் என்று. அதே பொருள் வருகின்ற இமாம் என்ற வார்த்தையை சொல்வதன் மூலமாக அங்கே இமாமத்து நிகழ்ந்தது. அது மிக முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிய வேண்டும், அதை நம்ப வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தையை பதிவு செய்கிறார். இங்க நமக்கு சுருக்கம் என்னன்னா, அத்தனை நபிமார்களுடைய ஷரியத்திலும் வழிகாட்டுதலிலும் தொழுகை இருந்தது. அதனால் அத்தனை நபிமார்களும் அன்னலாருக்கு பின்னால் தொழுதிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய ஷரியத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில் தொழுகை மிக முக்கியமானது. புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸி இகாமிஸ் ஸலாத்
வைத்தாய் சக்கா என்ற அந்த ஹதீஸிலே 5 விஷயங்களில் இஸ்லாம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா, இரண்டாவது தொழுகையை நிலைநாட்டுதல், மூன்றாவது சக்காத்தை நிறைவேற்றுதல், நான்காவது நோன்பு வைத்தல், ஐந்தாவது ஹஜ்ஜி செய்தல் என்று வருகின்றன. இதுல தொழுகைதான் கலிமாவுக்கு அடுத்து ஈமானுக்கு அடுத்து மிக முக்கியமானது என்பதை யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஒரு ஆரம்பத்திலே சொன்னதை போல தொழுகையை பற்றி சொல்லாத நபியும் கிடையாது, தொழுகை இல்லாத தீனும் கிடையாது. அப்படியானால் தொழுகை இல்லாத தீன் இல்லை என்றால், ஒரு தீனில் தொழுகை இல்லை என்றால் அந்த தீன் சிறந்ததும் கிடையாது. இதே 9ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப் பயணம் முடித்துவிட்டு திரும்பி வரும் பொழுது, அதாவது தபூக்குடைய பயணத்தை மேற்கொண்டு விட்டு திரும்பி வரும் பொழுது, தாயிப் நாட்டில் உள்ள சகீப் என்ற அந்த கிளைஞர்கள் நபி அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை தழுவுவதற்காக வருகிறார்கள். அதற்கு முன்னதாக இஸ்லாத்தை பற்றி அறிய விரும்பினார்கள். கடைசி வரைக்கும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியவர்கள் தாயிப்புடைய மக்கள். கடைசி வரைக்கும் அண்ணலாருடைய கடைசி காலகட்ட வரைக்கும் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியவர்கள். அதற்கு அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் இதை எதிர்ப்பதில் எந்த பலனும் இல்லை, ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு அரபுலகம் வந்துவிட்டது. அதனால் அவர்கள் வருகின்றார்கள். அப்படி வரும்பொழுது அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பல விஷயங்களை கேட்கிறார்கள். அதில் குறிப்பாக தொழுகையில் இருந்து எங்களுக்கு சலுகை தர வேண்டும். சில காலங்கள் நாங்கள் தொழ மாட்டோம், இஸ்லாத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சில காலங்கள் நாங்கள் தொழ மாட்டோம், தொழாமல் இருப்பதற்கு நீங்க எங்களுக்கு சலுகை தர வேண்டும் என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அருமையான ஒரு பதிலை சொன்னார்கள். லா கைர ஃபீ தீனின் லைஸ ஃபீஹி ஸலாத். எந்த மார்க்கத்தில் தொழுகை இல்லையோ அந்த மார்க்கத்தில் எந்த நன்மையும் இல்லை. ஒரு மார்க்கத்துல ஒரு தீன்ல தொழுகை ஒண்ணு இல்லைன்னா அது சிறந்த தீனே கிடையாது. என்னுடைய தீன், நான் சொன்ன தீன் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீன். அப்படி என்றால் அதில் தொழுகையே ஆக மிக முக்கியமானது. அதை எந்த காரணமும் இல்லாமல் விட்டு விடுவதற்கு யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது என்பதை ரத்தின சுருக்கமாக இந்த வார்த்தைக்குள்ளே அடக்கிவிட்டார்கள். தொழுகை இல்லாத தீனில் எந்த நன்மையும் கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். தொழுகை இல்லாத தீனில் எந்த நன்மையும் இல்லை என்றால் தொழுகை இல்லாத மூமின் எந்த வகையிலும் சிறந்தவராக இருக்க முடியாது. அதனால் சலுகை பெற முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி என்ன சொல்ல வருகிறார்கள் அந்த மக்களுக்கு? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கூட்டமாக குழுவாக வந்தவர்கள், நாங்கள் இஸ்லாத்தை தழுவுகின்றோம், ஆனால் சில காலங்கள் தொழாமல் இருக்கும், அதற்கு நீங்கள் சலுகை தர வேண்டும் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சலுகையும் தர முடியாது என்பதை திட்டவட்டமாக சொல்லி வரக்கூடிய வகையில் இந்த வார்த்தையை சொன்னார்கள். இதனால் நபி அவர்கள் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், மற்றவர்கள் இஸ்லாத்திற்கு வருவது நல்ல விஷயம்தான், ஆனால் அவர்கள் இஸ்லாம் கோரும் சட்டங்களை பின்பற்றினால்தான் அவர்கள் முஸ்லீமாக இருக்க முடியுமே தவிர, அவர்கள் வெற்றி பெற முடியுமே தவிர, எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக எந்த சலுகை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு தார்மீக உரிமை யாருக்கும் கிடையாது. ஒரு நபியாகி எனக்கும் கிடையாது. பெயருக்காக எண்ணிக்கையாக இஸ்லாத்தில் சேர்வது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை விதிமுறை கிடையாது. என்ன தூய்மையோடு இஸ்லாத்தை ஏற்று அதன்படி அதனுடைய சட்டங்களை பின்பற்றி நடப்பவர்கள் மட்டுமே அதற்கு தேவை. எனவே சலுகை என்னால் தர முடியாது, அதற்கான அதிகாரம் எனக்கு கிடையாது என்பதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார். இது ஒன்றும் ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ கிடையாது. அங்கங்க புதிய ஆள் சேர்க்கை முகாம் நடக்கிறது என்பதற்கு வாரம் போறதெல்லாம் கூப்பிட்டு ஒரு சீட்டை கையில கொடுத்து இவரை சேர்த்தாச்சு, அவர் இங்கேயும் சேர்ந்திருக்காரு அங்கேயும் சேர்ந்திருக்காரு, எங்கெல்லாம் சேர்க்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் சேர்ந்துக்கிறார். அந்த மாதிரி ஒரு முகாம் கிடையாது, ஆள் சேர்க்கும் முகாம் கிடையாது இஸ்லாமியத்தில். அல்லாஹ் ஏற்றிய சட்டங்களில் தன் புறத்திலிருந்து யாருக்கும் சலுகை கொடுக்கும் அதிகாரம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஆகிய எனக்கே கிடையாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காட்டி
தொழுகை இந்த தீனில் தலையை போன்றதை, தலையில்லாத மனிதன் முண்டத்திற்கு சமமானவர். அதுபோன்று தொழுகை இல்லாத தீன் என்பதை அது சிறப்பிற்கு உரியது அல்ல என்பதை சொல்லி காட்டினார். அதே அந்த சக்கீப் கலையினுடைய தொடரிலே வருகிறது. ஒரு மனிதன் நபியிடத்திலே வந்து கேட்கிறார். அப்து யாலி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதர் தாய்வுக்கு செல்லும் பொழுது கல்லடிகளும் சொல்லடிகளும், அந்த சொல்லடிகள் கொடுத்தவர்கள் இவரும் உண்டு. 3 முக்கியமான தலைவர்கள் அதில் இவரும் உண்டு. கல்லடியை விட அந்த சொல்லடி என்பது மனதை மிகவும் பாதித்தது. அப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் பாதிக்கின்ற வார்த்தைகளை, புண்படுத்துகின்ற வார்த்தைகளை பயன்படுத்திய நபர்களில் இவர் ஒருவர். காலம் மாறும் பொழுது இவரே இப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை தேடி போனாங்க. ஒரு நேரத்தில் அவரை போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாத்திற்கு ஒரு பலம் இருக்கும் என்பதாக ஒரு காலத்தில் தேடி போனார்கள். அவர் அடித்து விரட்டினார். இன்றைக்கு அவரே தேடி வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து தனிப்பட்ட முறையில் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு தயார், ஆனால் நீங்க எனக்கு சில விஷயங்களை சொல்லணும், சில சலுகை தர வேண்டும். எல்லாரும் மொத்தமா வந்தவர்கள் தொழுகையிலிருந்து கொஞ்ச காலம் சலுகை தாங்கன்னு கேட்டார். இவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? விபச்சாரத்தை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது ஹராம், மானக்கேடான அருவருப்பான ஒரு செயல். அவர் சொன்னாரு, என்னை போன்ற மனிதர்கள் விபச்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. எனவே எனக்கு அதுக்கு ஒரு சலுகை தர முடியுமா என்று அவர் கேட்கிறார். நான் விபச்சாரம் செய்து கொள்வதற்கு எனக்கு அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா அந்த காலம் அப்படித்தான் இருக்கு. ஒட்டுமொத்தமாக ஊரே சேர்ந்து அதை கடைபிடிக்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்கின்ற பொழுது அதை விட்டுட்டு உடனே விலகி இருக்க வேண்டும் என்று சொல்வது என்பது அவர்களுக்கு பாரமான விஷயமாக இருந்த காலம் அது. எனவே அவர் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார். எனக்கு அனுமதி தர முடியுமா என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எல்லா முஸ்லிம்கள் மீதும் ஹராமாக்கிய ஒரு அருவருப்பான ஒரு காரியம். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸாஅ ஸபீலா. நீங்கள் ஸினாவை பால் நெருங்காதீர்கள், அது அருவருப்பானது, அது மிக மோசமான வழி என்பதாக அல்லாஹ் சொன்ன அந்த ஆயத்தை நபி அவர்கள் மேற்கோள் காட்டினார். உடனே அவர் அடுத்து கேட்கிறார், வட்டியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய பொருளாதாரமே முழுவதும் வட்டியை சார்ந்துதான் இருக்கிறது என்று சொன்னார். வரவு செலவு அத்தனையும் வட்டியை சார்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வட்டி ஹராம், சலுகை தர முடியுமா என்று அவர் கேட்கும் பொழுது எந்த சலுகையும் என்னால் தர முடியாது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வதரும் மா பக்கிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ரிபா, வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள். நீங்கள் மூமின்களாக இருந்தால், மூமின்கள் தான் என்றால் அதிலிருந்து நீங்க விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ் இந்த இடத்துல கடமையா வார்த்தை, விபச்சாரத்திற்கு அது அருவருப்பானது, அது மோசமான பாதை என்று சொன்னவன் இங்க என்ன சொன்னா தெரியுமா? நீங்க மூமின்களா, அதை விட்டு விலகி இருங்கள். அப்ப அதுக்குள்ள ஒருத்தர் ஈடுபட்டா அவர் மூமின் தானா? ஒரு சந்தேகம் அங்கே வந்து விடுகிறது. அதாவது அவர் நிறைவான ஈமான் கொண்டவராக இருக்க முடியாது. இந்த ஆயத்தை நபி அவர்கள் மேற்கோள் காட்டினார். சலுகை தர முடியாது என்பதற்காக அதற்கான அதிகாரம் என் கையில் இல்லை என்றார். மூன்றாவது அவர் கேட்டார், மதுவை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அது அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்று என்றார். அவர் சொன்னார், மது இல்லாமல் எங்க வாழ்க்கையே கிடையாது, எங்களுக்கு மிக அவசியமானது, லா புத்தலா, எங்களுக்கு அது மிக அவசியமானதை சலுகை உண்டுமா என்று கேட்க நபி அவர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டு, இன்னவல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான். மது, சூது, சூதாட்டம் என்பது, அதே போல ஜோசியம், குறிப்பார்த்தல், இந்த காரியங்கள் அத்தனையும் ஷைத்தானுடைய அசிங்கமான செயல்பாடு. ரிஜிஸ் என்ற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறார். ரிஜிஸ் என்றால் நஜிஸ் என்று பொருள், அசுத்தமான செயல்பாடு. இந்த ஆயத்தை நபி அவர்கள் மேற்கோள் காட்டினார். அறியாமை காலத்து மக்கள்
நாடியை போன்று இந்த மூன்று விஷயங்கள் இருந்தன. விபச்சாரமும் வட்டியும் மதுவும் உயிர் நாடி போல நாடி துடிப்பை போன்று இருந்தார். இல்லைன்னா துடிப்பு நின்றோம் இந்த அளவுக்கு இருந்த காலம். ஆனால் அல்லாஹ் அதை மிக கடுமையாக ஹராமாக்கி இருக்கின்றார். எனவே இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர் யாராக இருந்தாலும் அந்த சட்டங்களை ஏற்றுக்கொண்டு பின்பற்றி வாழ வேண்டுமே தவிர அவர் இஸ்லாத்திற்கு வருகிறார் என்பதற்காக அதில் அவருக்கு சலுகை தர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டவட்டமாக எடுத்து வைத்தார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த விளக்கத்தை அவர் மனதளவில் முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு அத்தனையும் விட்டு விலகி இருப்பேன் என்று ஒப்புதல் கொடுத்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்று அந்த சம்பவத்தின் முழு நீள வரலாறு நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஆனால் இன்றைக்கு அந்த ஜாஹிலியத்துடைய அந்த காலம் இன்றைக்கு மறுபடியும் திரும்பி வருகிறது. இந்த அறியாமை காலத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் மும்முரமாக இருந்தனவோ முக்கியமாக கருதப்பட்டனவோ அது இன்றைக்கு திரும்பி வருகிறது. உலகம் அழிகின்ற காலத்திற்கு முன்னால் அத்தனையும் மறுபடியும் வரும் என்று நபியவர்கள் சொன்னார்கள். பதால் இஸ்லாம் ஒரு கரீபா சயஊது கமா பதஅ. இஸ்லாம் ஒரு அந்நியமான ஒரு நிலையில் தோன்றியது, மறுபடியும் அப்படி மாறும் என்றார். அந்நியமான நிலை என்றால் திருடாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், மது அருந்தாதீர்கள், வட்டி வாங்காதீர்கள், இந்த விஷயங்கள் எல்லாம் அன்றைக்கு புதுமையாக தெரிந்தன. ஏனென்றால் அது அவருடைய உயிர் மூச்சாக நாடி நரம்புகள் எல்லாம் ஊறி போன ஒன்றாக இருந்த நேரத்தில் அது வேண்டாம் என்று சொல்லுவதற்கு புதுமையாக இருந்தன. இன்றைக்கும் அப்படியே மாறிக்கொண்டிருக்கிறது. வட்டி இல்லாத தொழில் இல்லை, மது இல்லாத வாழ்வில்லை, விபச்சாரம் இல்லாத உலகம் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு அந்த மூன்று விஷயங்களும் இன்றைக்கு மறுபடியும் வந்திருக்கிறது. இதில் வேதனை என்னவென்றால் இஸ்லாமிய சமூகமும் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜாஹிலியத்தை தனக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கிறது. அறியாமை காலத்தில் அந்த பழக்கங்களை குணங்களை தனக்குள்ளே உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அப்படி பழக்கங்களை உருவாக்கி கொள்ளும் பொழுது இஸ்லாத்தின் அஸ்திவாரமாக இருக்கும் தொழுகை ஆட்டம் காண ஆரம்பித்தது. ஜாஹிலியத்துடைய பழக்கங்கள் எப்பொழுது மறுபடியும் நமக்குள்ளே வருகின்றனோ அப்பொழுது இஸ்லாம் கூறும் பண்புகள் வெளியே போயிடும். ஒன்று உள்ள வந்தா அதற்கு எதிராக உள்ளது வெளியில போயிடும். அப்ப அறியாமை காலத்தினுடைய இந்த விஷயங்கள் வரும் பொழுது ஈமானுடைய இஸ்லாத்தினுடைய அஸ்திவாரங்கள் வெளியில போயிடும். தொழுகையினுடைய நிலை அப்படிப்பட்ட ஒன்றில் தான் இருக்கின்றன. அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்வை குறைபாடு உள்ளவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொன்னார்கள், நான் பார்வை குறைபாடு, சரியா என்னால பார்க்க முடியாது, நடந்து வர முடியாது, ஜமாத்துடைய தொழுகை என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, என்னை அழைத்து வருவதற்கும் ஆள் இல்லை, ஆனால் நான் வீட்டிலே தொழலாமா? தொழுகிறேன், ஜமாத்தாக இல்லாமல் நான் வீட்டிலேயே தொழலாமா பள்ளிக்கு வராமல் என்று கேட்கும்போது நபி அவர்கள் முதல்ல அவருடைய குறைபாட்டை அடிப்படையாக வைத்து, பார்வை குறைபாட்டை அடிப்படையாக வைத்து தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். கொஞ்ச தூரம் போனதற்கு பிறகு மறுபடியும் அவரை அழைத்து சொன்னார்கள், பள்ளிவாசலில் சொல்லப்படுகின்ற பாங்கு சப்தம் உங்கள் காதுகளில் விழுகின்றனவா என்று கேட்க, அல் தஸ்மரும் நிதா, பாங்கின் ஓசை காதில் விழுகிறதா என்று கேட்கும் பொழுது அவர் ஆம் என்றால், அப்படி என்றால் அஜிப், அந்த அழைப்புக்கு பதில் கொடு என்றார். அதாவது ஜமாத்தாக பள்ளிவாசலில் வந்து கலந்து கொள்ளுங்கள் என்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் இது. மிஷ்காத் என்ற கிதாபில் 95வது பக்கத்திலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது. உடல் ஊனமுடையவர்கள் கூட ஜமாத்தில் கலந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் வழியாக உணர்த்துகின்றார்கள். ஆனால் ஆரோக்கியமாக இருக்கின்ற நாம் வேண்டுமென்றே ஜமாத்தை தவறவிடும் பொழுது நாம் உடலளவில் ஆரோக்கியமாக இருந்தாலும் உள்ளத்தளவில் ஊனமுற்றவர்களாகவே இருக்கிறோம். வேண்டுமென்றே ஜமாத்தை தவற விடுகின்ற பொழுது உடலளவில் நாம் ஆரோக்கியமானவர்களாக இருந்தாலும் உள்ளத்தளவில் நாம் ஊனமுற்றவர்களாக இருக்கிறோம். ஆக அல்லாஹ் தஆலா இதை நமக்கு சொல்லி காட்டுகிறார். மரியம் சூராவிலே அடுத்து வருகின்றது. எல்லா நபிமார்களும் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை எடுத்துச் சொல்லி அந்த தொழுகையிலே தங்களை ஈடுபடுத்தி அதிலே லயித்திருந்த பொழுதிலும் அவர்களுக்கு பின்னால் வருகின்ற ஒரு கூட்டம் அந்த முக்கியமான தொழுகையை பால்படுத்தி விடுகிறார்கள். நபிமார்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருகிறது. அவர்கள் அந்த தொழுகையை பால்படுத்தி விடுகிறார். பால்படுத்தி விடுகிறார்கள் என்றால் அதற்குரிய நேரத்தில் தொழாமல் இருப்பது,
ஜமாத்தை தவறவிட்டு தனியாக தொழுவது, அதனுடைய பரலுகள் புஸ்தகங்களை பின்பற்றாமல் தொழுவது, ஆக மொத்தத்தில் ஏனோ தானோ என்று ஒரு பேருக்காக தொழுவது என்ற நிலை வந்துவிடும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றார். அந்த சூழலை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆக மொத்தத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை பிரயோகம் நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம், அதாவது இந்த உலகத்தில் அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டுள்ளார் என்றார்கள். அந்த வார்த்தை அல்லாஹ் நபி அவர்களுக்கு வேறு விதமாக சொல்லும் பொழுது, வஅபுத ரப்பக ஹத்தா யஅதிய கல்விக்கு, மரணம் வருகின்றவரை நீங்கள் அல்லாஹ்வை தொழுங்கள், வணங்குங்கள் என்றால் தொழு. அப்ப மௌத்து வரைக்கும் தொழுவது. தகுதி உள்ள யாரும் தொழுகையை தவற விடுவதற்கு எந்த விதமான சலுகையும் கிடையாது என்பதை திட்டவட்டமாக அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அது இந்த தீனிலே எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிய முடிகிறது. ஆகவே தொழுகையை தவற விடுவது அல்லது தொழுகை இல்லாமல் வாழ்வது என்பது ஒருபோதும் நமக்கு சிறப்பை பெற்றுத்தராது என்பதை நாம் இங்கே புரிய முடிகிறது. அல்லாஹ் நல்ல வாய்ப்பை அனைவருக்கும்